புதுச்சேரி காவல்துறை சப் இன்ஸ்பெக்டர் பணிக்கு 8ஆம் நாள் உடற்தகுதி தேர்வில் 160 பேர் தேர்ச்சி பெற்றனர். புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள 70 சப் இன்ஸ்பெக்டர் பணியிடங்கள் நேரடி நியமனம் மூலமாக நிரப்ப ஆன்லைன் மூலமாக விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அதில் 16,481 விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டது. ஆண்கள் பிரிவில் 12,378 நபர்களுக்கான உடல் தகுதி தேர்வு கோரிமேடு ஆயுதப்படை பயிற்சி மைதானத்தில் கடந்த 19ஆம் தேதி துவங்கி நடந்து வருகிறது. 8ஆம் நாளான நேற்று 1000 பேர் அழைக்கப்பட்டனர். இதில் 377 பேர் பங்கேற்று 160 பேர் தேர்ச்சி பெற்றனர். புதுச்சேரியில் 8வது நாளாக ஒப்பந்த ஆசிரியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரியில் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் கடந்த 6 நாட்களாக கல்வித்துறை வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இன்று 8வது நாளாக போராட்டத்தை தொடர்ந்துள்ள நிலையில் ஒப்பந்த ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். புதுச்சேரியில் கடந்த 22ஆம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர் கரிகாலன் மாயமான நிலையில் இன்று அவரது உடல் வேளாங்கண்ணி கடற்கரையில் கரை ஒதுங்கியது. புதுச்சேரி முத்தியல்பேட்டை சோலை நகர் வடக்கு பகுதியை சார்ந்தவர் விவேக். இவரது உறவினர் பொம்பையார்பாளையம் பகுதியை சார்ந்த கரிகாலன். இவர்கள் இருவரும் கடந்த 22ஆம் தேதி அதிகாலை மீன்பிடிக்க கடலுக்குள் சென்றனர். அவர்கள் கடலில் சென்று கொண்டிருந்த போது எதிர்பாரா விதமாக படகு திடீரென கவிழ்ந்திருக்கிறது. இதில் படகில் இருந்த கரிகாலன் மற்றும் விவேக் ஆகிய இருவரும் கடலில் மூழ்கியுள்ளனர். இதற்கிடையே விபத்துக்குள்ளான இவர்களது படகு தமிழக பகுதியான முதலியார் சாவடி பகுதியில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து தகவல் அறிந்த சோலைநகர் பொதுமக்கள் மற்றும் மீனவர்கள் உடனடியாக கடலோர காவல் படைக்கும் காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த புதுச்சேரி மற்றும் தமிழக கடலோர காவல் படையினர் உள்ளூர் மீனவர்களின் உதவியுடன் விவேக் என்பவரை மீட்டனர். மேலும் மாயமான கரிகாலனை கடந்த 6 நாட்களாக தேடி வந்த நிலையில் அவரது உடல் வேளாங்கண்ணி கடற்கரையில் கரை ஒதுங்கியது. இதனால் மீனவ கிராமம் சோகத்தில் மூழ்கியிருக்கிறது. புதுச்சேரி பேருந்து நிலையம் எதிரே நமது மக்கள் கழகத்தின் தலைமை அலுவலகத்தை கழகத்தின் தலைவர் நேரு திறந்து வைத்தார். சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு புதிதாக துவங்கியுள்ள நமது மக்கள் கழகத்தின் தலைமை அலுவலகத்தின் திறப்பு விழா புதிய பேருந்து நிலையம் எதிரே இன்று நடைபெற்றது. விழாவில் கழகத்தின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு கட்சி கொடியேற்றி தலைமை அலுவலகத்தை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உட்பட கொள்கை தலைவர்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ், தவேக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுவாமிநாதன் உட்பட பலரும் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். உழவர்கரை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் அவர்கள் தனது மகள் திருமண விழாவிற்கான அழைப்பிதழை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களிடம் நேரில் சென்று வழங்கினார். அப்போது நடைபெறவுள்ள திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மணமக்களை ஆசீர்வதித்து விழாவை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் பல்வேறு கட்டங்களாக நலத்திட்ட உதவிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக இன்று லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் காமராஜர் நகர் தொகுதி லட்சிய ஜனநாயக கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சித்தன்குடி, வெங்கடேஸ்வரா நகர், தென்றல் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சார்ந்த மக்களுக்கு குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம், பிரஷர் குக்கர், மிக்சி, மின் அடுப்பு, தவா உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் அரிசி வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் இணை பொருளாளர் ஆயுப் கான், மண்டல பொதுச் செயலாளர் விஜயராஜ் மற்றும் பிற நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி மாநிலம் பாகூர் கொம்யூன் சின்ன கரைமுத்தூர் கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ நாச்சியார் அம்மன் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கான புரணவார்தன ஜூர்ணதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா மாபெரும் சாந்தி பெருவிழா அடுத்த மாதம் சிறப்பாக நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு கோவில் நிர்வாகிகள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களிடம் நேரில் சந்தித்தனர். அப்போது கும்பாபிஷேக பெருவிழாவின் வைபவ அழைப்பிதழை வழங்கி நடைபெறவுள்ள புனித விழாவில் கலந்து கொண்டு சுவாமியின் அருள் பெறுமாறு அழைப்பிதழ் வழங்கி கேட்டுக்கொண்டனர்.
திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டுப்பாளையம் கிராமத்தில் உள்ள ஆடியூர் செல்லும் ஊரல்குட்டை வடிகால் வாய்க்காலின் குறுக்கே பாலங்கள் கட்டுமானம் பணிக்கான பூமி பூஜையினை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டுப்பாளையம் கிராமத்தில் உள்ள ஆழியூர் செல்லும் ஊரல்குட்டை வடிகால் வாய்க்காலின் குறுக்கே 6 எண்ணிக்கை பாலங்கள் கட்டுமானம் செய்யும் பணிக்கு ரூபாய் 4,13,60,000 திட்ட மதிப்பில் பணியினை தொடங்குவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தனர். விழாவில் பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா, பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் ஸ்ரீநாத், இளைநிலை பொறியாளர் பாலாஜி, ஒப்பந்ததாரர் கதிரவன் மற்றும் ஊர் பொதுமக்கள் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். புதுச்சேரியில் நடந்த மஞ்சள் நீராட்டு விழாவில் 480 பாரம்பரிய நெல் ரகங்களை சீராக கொடுத்து தாய்மாமன் அசத்தியுள்ளார். பழங்காலத்தில் விவசாயத்தின் மூலம் கிடைக்கும் நெல், தானியம், காய்கனி போன்றவற்றை தாய்மாமன் சீர்வரிசையாக கொடுத்து வந்தனர். இதனை கிழக்கு சீமையிலே படத்தில் இயக்குனர் பாரதி ராஜா சிறப்பாக காட்சிப்படுத்தியிருந்தார். இதனை நினைவுகூரும் நிகழ்வு புதுச்சேரி மஞ்சள் நீராட்டு விழாவில் காணப்பட்டது. சுப விழாக்களில் பழம், இனிப்பு, அலங்கார பொருட்கள் போன்றவை சீர்வரிசையில் இருக்கும். ஆனால் வில்லியனூரில் நடந்த மஞ்சள் நீராட்டு விழாவில் புதுவிதமாக நெல் ரகங்களின் வரிசை தட்டு வைக்கப்பட்டிருந்தது. சுகாதாரத்துறையில் பணியாற்றும் சிவகுமார், தனலட்சுமி தம்பதியினரின் மகள் அனுபிரதாவின் மஞ்சள் நீராட்டு விழாவில்தான் இந்த வித்தியாசமான தட்டு வரிசை வைக்கப்பட்டது. இதனை தாய்மாமனாக ஐயனார் வழங்கினார். இவரும் சுகாதாரத்துறையில் பணியாற்றுகிறார். 480 பாரம்பரிய நெல் ரகங்களை சேகரித்து அவற்றின் பெயர்களோடு பாக்கெட் போட்டு தாய்மாமன் சீர்வரிசையாக கொடுத்தார். நெல் ரகங்களின் சீர்தட்டுக்கள் உறவினர்களை ஆச்சரியத்தோடு பார்க்க வைத்தது. புதுச்சேரி சிகரம் அனைத்து வாகன ஓட்டுநர் நலச்சங்கத்தின் 5ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு விபத்து காப்பீடு திட்ட பதிவு பத்திரங்கள் மற்றும் அடையாள அட்டை வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் சிகரம் அனைத்து வாகன ஓட்டுநர் நலச்சங்கத்தின் சார்பாக 5ஆம் ஆண்டு துவக்க விழா பட்டானூர் பகுதியில் அமைந்துள்ள ராயல் மஹாலில் நடைபெற்றது. விழாவிற்கு சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா தலைமை தாங்கிட லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னிலை வகித்தார். தொடர்ந்து உறுப்பினர்களுக்கு விபத்து காப்பீடு திட்ட பதிவு பத்திரங்கள், அடையாள அட்டை, டைரி, கேலண்டர் ஆகியவற்றை வழங்கி சிறப்புரையாற்றினார். இதில் புதுச்சேரி லாரி ஓட்டுநர் அசோசியேஷன் ஜெயராமன், செந்தில்குமார், புதுச்சேரி மாநில மினி லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் நலச்சங்கம் அந்தோணிதாஸ், புதுச்சேரி மாநில மினி லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஏஜென்ட் அசோசியேஷன் முருகசுவாமி, தமிழ்நாடு மாநில மணல் லாரி உரிமையாளர்களின் சங்கங்கள் கூட்டமைப்பு யுவராஜ், தமிழ்நாடு புதுச்சேரி பாரத லாரி உரிமையாளர் மற்றும் ஏஜென்ட் அசோசியேஷன் வேல்முருகன், சத்யராஜ், புதுச்சேரி இலகு ரக வாகனங்கள் உரிமையாளர்கள் நலச்சங்கம் முத்தமன், சிகரம் தமிழ்நாடு மாநில தலைவர் மனோகர், செயலாளர் வடிவேல் குமரன், பொருளாளர் சத்யராஜ் மற்றும் புதுச்சேரி சிகரம் அனைத்து வாகன ஓட்டுநர் நலச்சங்கம் தலைமை மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் மாநில தலைவர் சுந்தரமூர்த்தி, மாநில செயல் தலைவர் வரதராஜன், மாநில செயலாளர் சிலம்பரசன், மாநில பொருளாளர் ஐயனார், மாநில துணைத் தலைவர்கள் குப்புசுவாமி, பசுபதி ராஜன், மாநில துணை செயலாளர்கள் செல்வகுமார், சந்தோஷ், மாநில ஒருங்கிணைப்பாளர் கனகராஜ், மாநில துணை அமைப்பாளர் வினோத் மற்றும் மாநில நிர்வாகிகள் சட்ட ஆலோசகர் ராமச்சந்திரன், கொள்கை பரப்பு செயலாளர் பூபாலன், அசோகர், செல்வம், செய்தி தொடர்பாளர் ராஜன் மற்றும் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் 2026ஆம் ஆண்டிற்கான டைரி மற்றும் கேலண்டர் வழங்கப்பட்டது. ஊஸ்ட் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பாத யாத்திரை நடைபெற்றது. தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற பாத யாத்திரையில் சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசின் செயல்பாடுகளை கண்டித்தும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அனைத்து தொகுதிகளிலும் பாத யாத்திரை நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் ஊஸ்ட் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பாத யாத்திரை நிகழ்வில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் MP வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களான
எம்என்ஆர் பாலன், அனந்தராமன், முன்னாள் துணை சபாநாயகர் டிபிஆர் செல்வம் உட்பட தொகுதியை சார்ந்த சுமார் 2000த்திற்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். தொண்டமானத்தம், பத்துக்கண்ணு, கூடப்பாக்கம், அகரம், உளவாய்க்கால், கோபாலன் கடை போன்ற பல்வேறு பகுதிகளின் வழியாக சென்ற பாத யாத்திரை குருமாம்பேட் பகுதிகள் நிறைவடைந்தது. மொலப்பாக்கம் கொச்சிப்பாளையம் கிராமத்தில் அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதி மொலப்பாக்கம் குச்சிப்பாளையம் கிராமத்தில் புதிதாக எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்தாலம்மன், ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் ஆகிய ஆலயங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக கற்பக விநாயகர், ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சிவசுப்பிரமணியர், ஐயப்பன் உள்ளிட்ட ஆலயங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. விக்னேஸ்வரா பூஜை, கணபதி ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், நவக்கிரக ஹோமம், சாந்தி ஹோமம், வாஸ்து சாந்தி, கோ பூஜை மற்றும் 1 முதல் 4 யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. காலை 9:30 மணியளவில் கடம் புறப்பாடு தொடங்கி அனைத்து ஆலயங்கள் மற்றும் பரிகார மூர்த்திகளுக்கு கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. இந்த விழாவிற்கு துணை சபாநாயகர் ராஜவேலு, தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் பெரியசுவாமி, காங்கிரஸ் பிரமுகர் அன்பரசு, எல்ஜேகே பிரமுகர் இளங்கோ உட்பட கிராம மக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இரவு கற்பக விநாயகர், வள்ளி தெய்வானை, சிவசுப்பிரமணியர், ஐயப்பன், ரேணுகா பரமேஸ்வரி அம்மன், முத்தாலம்மன் சிறப்பு அலங்காரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு வீதி உலாவும் நடைபெற்றது. அரியாங்குப்பம் காலம் தொட்டர் முருகர் கோவிலில் தை மாத கிருத்திகை விழாவில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டரங்கன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்குவதை துவக்கி வைத்தார். அரியாங்குப்பம் காலம் தோட்ட முருகர் கோவிலில் இன்று நடைபெற்ற தை மாத கிருத்திகை விழாவில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டரங்கன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்குவதை துவக்கி வைத்தார். முன்னதாக சுவாமி தரிசனம் செய்த இவருக்கு கோவில் சார்பாக மாலை மரியாதை செய்யப்பட்டது. நிகழ்ச்சியில் ஜீவா, ஆனந்த், ஜெயக்குமார், அன்பு, சரவணன், செல்வம், ஏழுமலை மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தர்மபுரி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி தர்மபுரி பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழாவையொட்டி 25ஆம் தேதி முதல் கால யாகசாலையுடன் தொடங்கியது. தொடர்ந்து தினம்தோறும் வேத மந்திரங்கள் ஓத யாகசாலை பூஜை நடைபெற்று இன்று காலை 6ஆம் கால பூஜையுடன் கலச ஊர்வலம் நடைபெற்று கோபுர கலசத்தில் கலச நீர் ஊற்றி கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் அம்மனுக்கு வேத மந்திரங்கள் ஓத கலச நீர் ஊற்றப்பட்டு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர். காரைக்காலில் தொடர் விபத்தில் மரணமடையும் இளைஞர்கள் தலைக்கவசம் அணியக்கோரி பெண் சட்டமன்ற உறுப்பினர் வெளியிட்ட வீடியோ வைரலாகி வருகிறது. காரைக்கால் மாவட்டத்தில் சமீப காலமாக சாலை விபத்தில் இளைஞர்கள் உயிரிழந்து வருகின்றனர். இதில் இளைஞர்கள் அதிவேகமாக ஹெல்மெட் அணியாமல் வந்ததால் தலையில் அடிபட்டு உயிரிழப்பு ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி மாநிலம் முன்னாள் அமைச்சரும் நெடுங்காடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சந்திர பிரியங்கா காரில் பயணிக்கும் போது ஏற்பட்ட விபத்து மற்றும் தனது நண்பரின் குடும்பத்தில் ஏற்பட்ட விபத்து ஆகிய சோக கதைகளை சுட்டிக்காட்டி வாகன ஓட்டிகளை தலைக்கவசம் அணிய வலியுறுத்தி வீடியோ வெளியிட்டிருக்கிறார். இது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதில் காட்ஸ்லி பைக் வைத்துள்ளீர்கள், ஆனால் ஹெல்மெட் இல்லை என்றும், தங்கள் ஊர் பழமொழி ஒன்று இருக்கிறது, குதிரை வாங்க தெரிந்தவர்களுக்கு சவுக்கு வாங்க காசு இல்லையாம் என்று பழமொழியை சுட்டிக்காட்டி கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஹெல்மெட் அணிய வேண்டும் என்று சந்திர பிரியங்கா வெளியிட்ட இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது.